சர்க்குருவே சரணம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரை பெருங்குடி ஏரோட்டம் பக்கத்தில் இருக்கிற சித்தர்பதி அப்படிங்கிற ஆலயத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். சித்தர்பதி ஆலயம் கணக்கன்பட்டி மூட்டைசாமி அவர்களுடைய ஆலயமாக நம்ம வந்து ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுக்கு கும்பாபிஷேகம் வந்து 31ஆம் தேதி ஐயாவோட சிலையை பிரதிஷ்டை பண்ணி 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணுறதாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை பற்றி சிறப்பான தொகுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜோதிட ரீதியாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பிரதிஷ்டை பண்ணது 31ஆம் தேதி, அதாவது 4ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ராகுவோட நம்பர். ராகுவோட நம்பரில் சில பிரதிஷ்டை பண்ணுறோம். 7ஆம் தேதி கேதுவோட நம்பர், அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இப்போ இந்த ராகு கேது இது ரெண்டுமே வந்து சித்தர்கள் வந்து கும்பிடுறது மிக மிக சிறப்பு. இந்த ராகு அப்படிங்கிறது சூரியனை விட பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். ராகு அப்படின்னா பாம்போட தலை, கேதுனா வால். இப்போ நம்ம வாழ்க்கையில் வம்சதோஷங்கள் நீங்கிறதுக்கும், குழந்தை பேர் சிறப்பாக அமைகிறதுக்கும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏற்படக்கூடிய தடைகளை சரி செய்கிறதுக்கும் சித்தர்களை கும்பிடுறது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு வைபவம். அதுலேயும் வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஐயா. இங்கே சில பிரதிஷ்டை பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா, பால சித்தர் அப்படின்னா ராஜ அலங்காரத்தோட நம்ம ஐயாவை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா குழந்தை உருவமாக இருக்கிறது வந்து சித்தராக இருக்குது. எப்பயுமே வந்து சித்தர்களை வழிபாடு செய்கிறது வந்து சிறப்பான ஒன்றுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்மளுடைய கர்மாவை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா ராகு. இந்த ராகு வந்து எப்பயுமே சிறப்பான ஒரு கிரகம். எந்த ஒரு வீடும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கிரகம்னா ராகு. நம்ம 7ஆவது நட்சத்திரம் எதுனா புனர்பூச நட்சத்திரம். ஐயா வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அடக்கமாயிருக்காரு. அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் அடக்கமாயிருக்கிற நம்ம ஐயாவை 7 அதுவும் கேதுவோட ஆதிக்கம் தான். நம்ம ராகுவுக்கு தீர்த்தமான கணக்கம்பட்டி ஐயாவை நம்ம கும்பிட நம்ம வாழ்க்கையில் குழந்தைகள் செல்வம் சிறப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பிறப்பெடுத்துருக்கிறது நம்ம குழந்தைகளை வளர்க்குறதுக்கும், குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கும், குழந்தைகள்லாம் நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம ராகுவை கும்பிட வேண்டிய அவசியம் இப்போ நிறைய தேவைப்படுது. அதனால் நீங்கள் அவசியம் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு எல்லா விதமான செல்வங்களையும் பெறணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயாவோடு நம்ம கோயில் எந்த இடத்துல இருக்குங்க? நம்மளுடைய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் தெற்கு பக்கத்தில் ஏரோட்ராம் மதுரை விமான நிலையத்துக்கு போகிற வழியில் பக்கத்துலேயே வந்து இருக்குது. மண்டேலா நகர் பக்கத்துலேயே இருக்குது, விமான நிலையத்துலேயே இருக்குது, பெருங்குடி இருக்குது. பெருங்குடியில் அன்பழகன் நகரில் பெருங்குடி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் தலையில். ஐயா கணக்கம்பட்டி மூட்டைசாமி கோயில் எங்கே இருக்குன்னு ஆட்டோக்காரண்டி கேட்கலாம், நடந்து வரும்போது நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். அதனால் அனைவரும் வாங்க. உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியும் சரி, அன்னதானத்துக்கு உண்டான பொருட்களையும் சுற்றி கொடுத்து விழாவை சிறப்பாக வந்து நீங்கள் நடத்தி கொடுப்பது ஆளுநர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தர்கள் அதாவது எல்லா கோயிலையும் கல் சிலை வச்சிருக்க கோயிலையெல்லாம் கல்லை இரவு நேரங்களை பிரதிஷ்டை பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஹோமம் நடத்துவாங்க, செய்வாங்க, எடுப்பாங்க. நைட்டில் சாமிக்கு வந்து மருந்து சாத்த போகிறோம் அப்படின்னு கூட்டி வச்சுக்குவாங்க. மருந்து சாப்பிட்ட பிறகு தான் காலையில் கும்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் சித்தருடைய ஆதிக்கத்தில் எல்லா இப்போ மீனாட்சி அம்மன் எடுங்களேன், சுந்தரானந்தர் தான் அடக்காயிருக்காரு. இப்போ நம்ம இதில் கள்ளழகர் மலையில் ஸ்ரீராமராக இருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் மச்சமணி இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தங்க அடக்காயிருக்காங்க. என்னங்கய்யா, இந்த மாதிரி சுவாமி மலையில் வந்து அடக்காயிருக்காரு. திருவண்ணாமலையில் வந்து கரூரார் அடக்காயிருக்காரு. நிறைய இடத்துல நிறைய பேர் அடக்காயிருக்காங்க. திருவண்ணாமலையில் மூவர் சமாதி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. பக்கத்தில் வந்து சத்குரு சம்பாரமூர்த்தி இருக்காரு, ஆவடையப்பர் சாமி இருக்காரு. அவங்கெல்லாம் போகிற சித்தர்கள் தான். அவங்களாம் கடற்குழியை அடங்கியிருக்காங்க செய்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கல்சரையும் வச்சு கோயில் கும்பிடுறவங்க பூராமே நைட்டில் வந்து மருந்து சாத்தி காலையில் அந்த கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கி வந்து அப்புறம் தான் எங்களுக்கு அபிஷேக ஆராதனையில் வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அபிஷேக ஆராதனையில் வந்து வெளிப்படுத்துவாங்க எல்லாருக்கும். ஆனால் சித்தன்மார்கள் கோயிலில் அப்படி கிடையாது. அவங்க பரபிரமமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் சிறப்பாக இருக்கும், எந்த மாதிரி செஞ்சால் விழிப்பவரோடு இருப்பாங்க,
எந்த மாதிரி செஞ்சால் மக்கள் வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறதுலாம் முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால 30ஆம் தேதி எங்கள் வீட்டில் தான் இருக்கார் எங்கள் சாமி. அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன். 2:30 மணி 3 மணிக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு ஹோமம் 30ஆம் தேதி நைட்டில் ஹோமம் பண்ணுறோம். 31ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம். மேலே வச்சு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு 31ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அப்புறமேலு 6ஆம் தேதி காலையிலேருந்து ஹோமம் நடந்து 7ஆம் தேதி கும்பத்துக்கு தண்ணி ஊற்றுது. 30, 31 அன்னதானம். அதே மாதிரி 5, 6, 7 3 நாள் அன்னதானம். 7ஆம் தேதி கும்பாபிஷேகம். அப்போ தான் திறப்பு விழா கோயிலில். நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம், கேட்டதுக்கு சந்தோஷம். நான் சும்மா ஒரு 5 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. என்ன ஏன்னா முழுமையாக சொல்லணும்னா அதுக்கு வந்து அந்த மனசளவு வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த அம்மா கதை சொல்லுதுன்னு சொல்லிடுவீங்க. அதனால எனக்கு ஒரு பயம். ஏன்னா புரியாதவங்களுக்கு சொன்னால் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஏன் நான் சொல்கிறது, அதனால தான் சரி ஏதோ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கேன். என்னப்பா சரிப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பா. எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க. சரி வாங்க. 30ஆம் தேதி எங்கள் சாமி வீட்டிலேருந்து வர்றாரு. சரி, நீங்கள் வந்து 30ஆம் தேதி மத்தியானம் கொண்டு வச்சுட்டு உடனே ஹோமம்லாம் பண்ணுறோம். ஹோமம் பண்ணிவிட்டு காலையில் 9:30 மணிக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம் சாமி. எங்கள் மேலே தூக்கிட்டு அவர் வந்து நாங்கள் தனியாக தான் வச்சு எல்லாம் செய்யணும்னு பார்த்தோம். அவர் இல்லை, நான் கல்லு மேலே இருந்து தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்ட்டாரு. அதனால தான் இடுவன் மலையிலேருந்து எங்கள் அப்பா வந்திருக்காரு. சுற்றி பூரா கண்ணாடி போட்டு அடைச்சிட்டு எங்கள் அப்பா மேலே பார்த்தாரு. 3:30 நிற்கிறாரு. அவர் சிலை செஞ்சது வந்து முத எங்கள் அப்பாவுக்கு சிலை செஞ்சது நான் தான் செஞ்சேன். அது ஒரு பெருமை எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு ஒரு 70 நாள் விரதம் இருந்தேன். அவர் முகமாரியே அப்படியே அமைஞ்சிருக்கு எங்களுக்கு சிலை. காட்டி நீங்கள் சிலை இப்போ ஃபோட்டோ வச்சுருக்கீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதில் பார்ப்பது மாதிரி இருக்காங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற சிலை. இதுதான்